விடைகளை கீழே கமெண்ட் செய்யவும். 1. பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? 2. பூனா ஒப்பந்தம் எங்கே கையெழுத்தானது? 3. பூனா ஒப்பந்தத்தில் டாக்டர் பி. ஆர். அம்பேத்கர் மற்றும் எந்த தலைவரிடையே ஒப்பந்தம் நடைபெற்றது? 4. பூனா ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என்ன? 5. பூனா ஒப்பந்தம் முன்பு பிரிட்டிஷ் அரசு எதை வழங்கியது? 6. மகாத்மா காந்தி பூனா ஒப்பந்தத்திற்காக எடுத்த நடவடிக்கை எது? 7. பூனா ஒப்பந்தத்தின் மூலம் எந்த வகுப்பு மக்களுக்கு அரசில் அதிக எண்ணிக்கையிலான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது? இதற்கான விடைகள். 1. பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? விடை 1932. 2. பூனா ஒப்பந்தம் எங்கே கையெழுத்தானது? விடை எர்வாடா மத்திய சிறையில், புனே. 3. பூனா ஒப்பந்தத்தில் டாக்டர் பி. ஆர். அம்பேத்கர் மற்றும் எந்த தலைவரிடையே ஒப்பந்தம் நடைபெற்றது? விடை மகாத்மா காந்தி. 4. பூனா ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என்ன? விடை தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு தனி வாக்காளர் தொகுதிகள் உள்ளிட்ட அரசியல் உரிமைகளை வழங்குவதும் வகுப்புவாத தொகுதி பிரச்சனையை தீர்ப்பதும். 5. பூனா ஒப்பந்தம் முன்பு பிரிட்டிஷ் அரசு எதை வழங்கியது? விடை கம்யூனல் அவார்ட். இது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி வாக்காளர் தொகுதிகளை வழங்கியது. 6. மகாத்மா காந்தி பூனா ஒப்பந்தத்திற்காக எடுத்த நடவடிக்கை எது? விடை வகுப்புவாத இட ஒதுக்கீட்டை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தார். பூனா ஒப்பந்தத்தின் மூலம் எந்த வகுப்பு மக்களுக்கு அரசில் அதிக எண்ணிக்கையிலான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது? விடை தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு.